இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளே சரி ஓகே இந்த கதையில் அடுத்து என்னதான் நடக்க போகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தா பாகியலட்சுமி சீரியலில் மெதுவாக கோபியை அவமானப்படுத்துவது, கோபி இது நாள் வரைக்கும் செஞ்ச காரியங்களுக்கு அவருக்கு திருப்பி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்தை தான் கதையில் காமிச்சிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா செம்ம டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. இல்லைனா தன்னுடைய மகனை எங்கேயுமே விட்டு கொடுக்காத ஒரு மனுஷி இப்போ கடைசியில் அந்த ஜெயில் வரைக்கும் போய் அவர் செஞ்ச காரியம்லாம் 1-2 விஷயம் கிடையாது இல்லை. ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்போ அவர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பிரின்சிபல் ரொம்ப கெஞ்சி இனியா விட்டுருங்க, இனியா பாவம், அவள் படிப்பு போயிடும், அவள் வாழ்க்கை போயிடும் அப்படின்னு எல்லாரும் மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது சரி எல்லாம் ஓகே அவங்க அப்பா எங்கே அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவங்க அப்பா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அப்போ எங்கே வேறு ஊருக்கு போயிட்டாரா அப்படின்னு கேட்டால் வேறு ஊருக்குலாம் போகலாம், வேறு ஒரு பொண்ணோட போயிட்டாருன்ட்டாருங்க. டக்குன்னு ஈஸ்வரி எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. வேறு பொண்ணோட போயிட்டாங்க, இங்கே ஏரியாவில் இல்லை அவர். இப்போ இப்போ அவன் கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பு இல்லாமல் இருக்கிறனால தான் இப்படி நடந்துருச்சு போல் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவனும் கொஞ்சம் சொல்லி நாங்களே பாவம் அதுலேருந்து இந்த பிள்ளையை இப்போ தான் சரி பண்ணி வளர்த்துக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறமா ஓ அப்படியா சாரி அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அவருக்கு ஒரு பொறுப்பு இல்லாமல் அவன் இன்னொரு பொண்ணோட இருக்கான், அவனை பற்றி பேசாதீங்க, நாங்கள் தான் இனியாவுக்கு அப்பாவே இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க. உடனே சரி ஓகே இனியா உங்களுக்காக ஒரு தடவை மன்னிச்சு விடான்ட்டாங்க. ஆக்சுவலாக ராமமூர்த்தி தான் கொஞ்சம் கரெக்டாக வேறு பேசினார். எல்லாரும் தேங்க்ஸ்ன்னு சொல்ல இனியாவை பார்த்து இனிமேலாச்சும் உங்கள் பேரண்ட்ஸ்க்காக இன்னொரு தடவை இந்த மாதிரி எந்த தப்பும் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. ஸோ நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு தான் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் ஒரு ஷாக்கோடையவே இப்போ கோபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா முதல்ல ராதிகாட்ட நீ வரியான்னு வேற கேட்டார். ராதிகா அதெல்லாம் நான் வரல காலேஜுக்கெலாம், என்னை பார்த்தா எனக்கு லூஸ் மாதிரி தெரியுதா அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க. உடனே இவர் தனியாக கிளம்பி டைம் லேட் ஆகிடுச்சுன்னு உள்ளார உட்காந்துட்டு நான் தான் கோபிநாத், இனியாவுடைய விஸ்காம் படிக்கிறாங்களே இனியாவுடைய பேரண்ட் அப்படின்னு. உடனே இனியாவோட பேரண்டா, ஓ நீ தான் அந்த பொறுப்பு இல்லாத அப்பாவா, ஏன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் கிளம்பி போயிட்டு இந்த பிள்ளையை கொஞ்சம் கூட பார்த்துக்காம இந்த பிள்ளை இப்படி கெட்டது காரணமாக நீங்கள் தான் இருந்திருக்கீங்க, அதனால தான் வந்தவங்க எல்லாரும் ஏற்கனவே வந்துட்டாங்க, அவங்க எக்ஸ் ஒய்ஃபு அதுக்கப்புறம் தாத்தா பாட்டியெல்லாம் வந்துட்டாங்க, அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க இப்படி ஒரு பொறுப்புலாம் ஆள் வரன்ட்டு. எப்படி இப்படி பொறுப்புலாம் இருக்க முடியுது உங்களால் அப்படின்னு கேவலமாக கேட்டுறாங்க. இது எதுக்கு இவங்கள்ட்ட சொன்னாங்க நம்ம குடும்ப பிரச்சனையெல்லாம் யோசிச்சுட்டு அப்படி இல்லைன்னு சொல்ல உடனே கொஞ்சமாச்சும் பொறுப்பாக நடந்துக்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக சொல்லிடுறாங்க. இந்த கோபத்தோடவே இங்கே வீட்டில் வேற இப்போ என்ன நடந்துச்சு எப்படியோ நம்மலாம் கெஞ்சினதுனால மட்டும்தான் உன்னை சேர்த்துக்கிட்டாங்க, இல்லைன்னா உன்னை காலேஜை விட்டு அனுப்பியிருப்பாங்கன்னு திட்டி இதுக்கப்புறம் எப்படி நடந்துக்கணும் தெரியுமா நீங்கிறலாம் சொல்லி ஜெனிக்கிட்ட இந்த விஷயத்தான் உங்கள் வீட்டுக்கு தெரிய வேணாம், இதெல்லாம் நம்ம குடும்பத்து விஷயம்னு சொல்லிட்டு இருக்கும் போது கோபி உள்ளார் வந்துடுறாரு. செம்ம கோபத்தோட வராரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நான் புள்ள இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் என் பிள்ளைக்கு நான் அப்பா இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அப்பா இல்லை ஒன்றும் கிடையாது, நீ உனக்கு பொறுப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ இப்படி இருந்தானா இப்படி நடந்திருக்குமா, உன் பிள்ளை இப்படி யாருக்கான பாதி காரணம் நீ தான், நீயே குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வருவேன், நீ எல்லாம் இப்படா பேசலாம், உனக்குலாம் என்னடா பொறுப்பு இருக்குது, இதில் வேற அவ்வளோ திமிரா பாக்கியாக கேள்வி கேட்குற அளவுக்கு ஆகிட்டியாடி அப்படிங்கும் போது இவங்க கடுப்பாயிட்டார். எதுக்கு இது இனியா இது எதுக்கு நீ அவங்களாம் வர சொன்ன அப்படின்னா அவங்க கண்டுபிடிச்சிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டாங்க, என்னால் வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வேறு வழி தெரியலன்னு வர இவங்களும் முடிக்கிறாங்க. உடனே இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு திருப்பி இந்த வீட்டில் எல்லாத்தையும் கோவப்படலான்னு பார்த்தா எல்லாரும் கேங் சேர்ந்துட்டு வெளில போயா முதல்ல அப்படின்ட்டாங்க. இந்த வீட்டில் அப்படியே ராஜா மாதிரி இருப்பார் ஒரு காலத்தில் கோபிநாத். எல்லாத்தையும் அப்படி இவரை பார்த்தாலும் எல்லாம் பயப்படுவாங்க, மிரளுவாங்க, ராஜா மாதா மாதிரி இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க ஈஸ்வரி. கடைசியில் ஈஸ்வரியாக வெளில போடா ஏகே ராஸ்கல் அப்படிங்கிற மாதிரி துரத்தி விட்டுறாங்க. அந்த அவமானத்தோட ஏற்கனவே ஒர்க் டென்ஷனில் ஏதோ காலில் பேசிகிட்டு இருக்க ராதிகாட்ட போயிட்டு சோகமாக உட்காந்துருக்காரு. இவர் என்னாச்சுன்னு சொல்லுங்கன்னா அவன் கேட்க உடனே இல்லை இப்படி நாங்கள் போனேன் அவமானப்படுத்திட்டாங்க, பிரின்சிபல் கிட்டலாம் சொல்லிட்டாங்க, பொறுப்பு இல்லாத மாதிரி சொல்லிட்டாங்க, எல்லாரும் என்ன அசிங்கமாக பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல என் குடும்பத்தை அப்படின்னு பேசிகிட்டு இருக்க. இந்த குடும்பத்துக்காக நீ என்ன பண்ணா நீங்கள் அசிங்கப்பட தான் போகிறீங்க எனக்கு தெரியும், இல்லை என்ன வேற கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்ல உடனே நீ தான் சொல்ல சொன்னேன், நான் சொன்னேன், நீ ஏன் என்கிட்ட கேட்டு நீ எதுக்கு என்ன திட்டுற அப்படின்ன உடனே இப்போ கூட உங்களை பற்றி தான் யோசிக்கிறீங்க, என் மனசை பற்றி நீங்கள் யோசிக்கிறது இல்லைன்னு இதுலேயும் ராதிகா வேறு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் என்னடா செய்யறது நம்ம வாழ்க்கையிலன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு இருக்காரு. இதற்கு இது தேவை தான் நமக்கு தோணுது, உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.